இது எல்ஐசி பீமா இன்சூரன்ஸ் பற்றிய முக்கிய தகவல்களின் விரைவான சுருக்கம். இன்சூரன்ஸ்னாலே பொதுவா நமக்கு கொஞ்சம் தலை சுத்துற விஷயம்தான் இல்லையா? ஆனா சாமானிய மக்களும் இதை ஈஸியா புரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்துல அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளுக்கான தெளிவான பதில்களை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். முதலாவதா, இந்த எல்ஐசி மற்றும் பீமா பத்தின அடிப்படை விஷயங்களை எடுத்துக்கலாம். பொதுவா இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நாம எதிர்பாராம கீழே விழும்போது நம்மள தாங்கி பிடிக்கிற ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி செயல்படுது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த வலை எப்படி வேலை செய்யுதுன்னே நமக்கு தெரியலனா அதை நாம எப்படிங்க முழுமையா நம்புறது? இரண்டாவதா, 100 பக்க விதிமுறை புத்தகத்தை படிச்சு குழம்பாம பிரீமியம் எப்படி கட்டுறது, முதிர்வுத் தொகை எப்ப கைக்கு வருங்கிற மாதிரி நமக்கு தேவையான நேரடியான பதில்களை இதுல தர்றாங்க. ஆனா இங்கேதான் நம்ம ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும். இந்த பொதுவான பதில்கள் எல்லாமே நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட குடும்ப பொருளாதார சூழ்நிலைக்கும் அப்படியே முழுமையா பொருந்திடுமா? இத பற்றி நாம நிச்சயம் சிந்திக்கணும். இறுதியா, இதோட மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னன்னா, எல்லா விளக்கங்களும் நம்ம தாய்மொழியில, அதாவது தமிழ்லயே மிக தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. கடினமான ஆங்கில நிதிச் சொற்களை பார்த்து இனி நம்ம பயப்படவே தேவையில்லை. இது எப்படி இருக்குன்னா, ரொம்பவும் சிக்கலான ஒரு சட்ட ஆவணத்தை நம்ம நெருங்கிய நண்பர் ஒருத்தர் பக்கத்துல உட்காந்து ரொம்ப ஈஸியா நமக்கு புரிய வைக்கிற மாதிரி இருக்கு. சுருக்கமா சொல்லப்போனா, பீமா இன்சூரன்ஸ் பத்தின உங்க சந்தேகங்களை எந்தவிதமான குழப்பமும் இல்லாம நம்ம தாய்மொழியிலே ரொம்ப எளிதா தெளிவுபடுத்திக் கொள்ள இது ஒரு மிகச்சிறந்த தொடக்க புள்ளியாகும்.